சென்னையின் காலை பொழுது எப்போதும் போல் அழகாக இருந்தது. அகலமான சாலைகள், இருபுறமும் பசுமையான மரங்கள் மற்றும் லேசான குளிர்ந்த காற்று முழு நகரத்திற்கும் ஒரு தனி அழகை சேர்த்து கொண்டிருந்தன. நகரின் 4 வழியாக செல்லும் சாலையில் அன்றும் நல்ல பரபரப்பு நிலவியது. அதே சாலையில் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் மெதுவாக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. காருக்குள் அமர்ந்திருந்தான் யுவராஜ். 32 வயதான மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபர் மற்றும் நகரத்தின் நன்கு அறியப்பட்ட CEO. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் யுவராஜின் குணம் மிகவும் அமைதியானது. அவன் விலையுயர்ந்த ஆடைகள் அணிவதையோ பாதுகாப்பு படைசூழ வலம் வருவதையோ தவிர்த்து எளிய முறையில் நடமாடுவதையே விரும்புவான். அன்றைய காலை வேளையிலும் அவன் ஒரு வெள்ளை நிற சட்டை, கருப்பு பேண்ட் மற்றும் எளிய கை கடிகாரத்தையே அணிந்திருந்தான். ஆனால் யுவராஜ் அன்று எந்த ஒரு வணிக கூட்டத்திற்கும் செல்லவில்லை. நகரத்தின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழைய ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று கொண்டிருந்தான். அங்கு அவன் கடந்த பல ஆண்டுகளாக ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளை ஏற்று நடத்தி வருகிறான். அவன் இந்த சேவையை விளம்பரப்படுத்துவதே இல்லை. அதே சாலையில் மற்றொரு புறம் ஒரு வெள்ளை நிற சொகுசு கார் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த காரை ஓட்டி கொண்டிருந்தாள் ஸ்ரேயா. ஸ்ரேயா 25 வயதான அழகான ஆனால் மிக திமிர் பிடித்த பெண். அவளுடைய தந்தை ராகவேந்திரா நகரத்தின் பெரிய தொழிலதிபர். சிறுவயது முதலே கேட்டதெல்லாம் எளிதாக கிடைத்ததால் உலகிலுள்ள எந்த பிரச்சனையையும் பணத்தால் தீர்த்துவிடலாம் என்று ஸ்ரேயா நினைத்தாள். அவள் கார் ஓட்டிக்கொண்டே தன் தோழியுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். எனக்கு இன்று மாலைக்குள் அந்த ஆடை வேண்டும். அதன் விலை 2 லட்சமாக இருந்தாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. போனில் பேசிக்கொண்டே எதிரே வந்த வாகனத்தை கவனிக்க தவறினாள். முன்னால் சென்ற கார் திடீரென ஒரு திருப்பத்தில் நிற்க வேண்டியதாயிற்று. ஆனால் பின்னால் வந்த ஸ்ரேயாவின் கார் கட்டுப்பாட்டை இழந்தது. டமார் என்ற சத்தத்துடன் அவளது கார் யுவராஜின் காரின் பின்பகுதியில் பலமாக மோதியது. யுவராஜ் உடனே பிரேக் அடித்து காரை விட்டு வெளியே வந்தான். அவன் முதலில் ஸ்ரேயாவை பார்த்து, உங்களுக்கு அடி எதுவும் படவில்லையே என்று கேட்டான். ஸ்ரேயாவும் வெளியே வந்தாள். அவளது முகத்தில் பயத்திற்கு பதிலாக ஆத்திரமே இருந்தது. அவள் தன் காரை பார்த்துவிட்டு பிறகு யுவராஜை பார்த்து, என் காருக்கு முன்னால் திடீரென ஏன் பிரேக் போட்டாய் என்று கத்தினாள். யுவராஜ் அமைதியாக, முன்னால் திருப்பம் இருந்ததால் நான் பிரேக் பிடித்தேன். உங்கள் கார் தான் பின்னால் வந்து என் காரின் மீது மோதியது என்றான். ஸ்ரேயா அவனை முறைத்து பார்த்து, நீ எனக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்க போகிறாயா என்றாள். யுவராஜ், நான் சொல்வது என்னவென்றால் யார் மீது தவறு என்று மட்டுமே பார்க்க வேண்டும் என்கிறேன். ஸ்ரேயா யுவராஜின் எளிய ஆடைகளை பார்த்தாள். பிறகு அவனது காரை பார்த்தாள். உன் கார் ஒன்றும் அவ்வளவு விலை உயர்ந்ததாக தெரியவில்லை. இதற்கு ஏன் இவ்வளவு நாடகம் ஆடுகிறாய்? யுவராஜ் ஒரு பெருமூச்சு விட்டான். காரின் சேதத்தை விட உங்கள் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியமாக தெரிகிறது என்றான். ஸ்ரேயா ஏளனமாக சிரித்தாள். எனக்கு அறிவுரை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டாள். சுற்றியிருந்த மக்கள் ஸ்ரேயாவின் பேச்சை கவனிக்க தொடங்கினர். யுவராஜ் சில வினாடிகள் அவளையே பார்த்தான். பிறகு அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. ஸ்ரேயா எரிச்சலுடன், இப்போது எதற்கு சிரிக்கிறாய் என்றாள். யுவராஜ் கூறினான், நீங்கள் என் தகுதியை பற்றி கேட்டதால் சொல்கிறேன், ஆனால் இன்று வேண்டாம் என்றான். ஸ்ரேயா ஏன் என்று கேட்டாள். யுவராஜ் அமைதியான குரலில், ஏனென்றால் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவன் அணியும் ஆடைகளை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை என்றான். ஸ்ரேயா நக்கலாக, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவதால் யாரும் பெரிய மனிதனாகிவிட முடியாது என்றாள். யுவராஜ் புன்னகைத்து, மிகச் சரியாக சொன்னீர்கள் என்றான். அவ்வளவு கூறிவிட்டு தன் காரின் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு, நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம், காரை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றான். ஸ்ரேயா வியப்படைந்து, நீ பணம் வாங்க மாட்டாயா என்று கேட்டாள். யுவராஜ் இல்லை என்றான். ஸ்ரேயா ஏன் என்று கேட்டாள். அதற்கு யுவராஜ், ஏனென்றால் இன்று உங்களுக்கு பணத்தை விட வேறு ஏதோ ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது என்றான். ஸ்ரேயா என்னது என்று கேட்டாள். யுவராஜ் அவளை பார்த்து, உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்றான். ஸ்ரேயாவிற்கு அவனது பேச்சு புரியவில்லை. அவள் காரில் ஏறி புறப்பட்டு சென்றாள். யுவராஜும் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மதிய வேளையில் ஸ்ரேயா வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள்.
சென்னையின் மிக ஆடம்பரமான பகுதியில் அமைந்திருந்த ஒரு பெரிய பங்களாவில் அவளது வீடு இருந்தது. அவள் உள்ளே நுழைந்தபோது அவளது தந்தை ராகவேந்திரா வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார். ராகவேந்திரா மகளை பார்த்ததும், இன்று ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாய் என்று கேட்டார். ஸ்ரேயா தன் பையை சோஃபாவின் மீது வீசி எறிந்தாள். ஒரு ஆள் என் மனநிலையையே பாழாக்கி விட்டான் என்றாள். ராகவேந்திரா, யார் அவன் என்று கேட்டார். ஸ்ரேயா கோபத்துடன் சாலையில் நடந்த சம்பவத்தை கூறினாள். ராகவேந்திரா அதை கூர்ந்து கவனித்தார். பிறகு அந்த ஆளின் பெயர் தெரியுமா என்று கேட்டார். ஸ்ரேயா இல்லை என்றாள். கார் எப்படிப்பட்டது என்று ராகவேந்திரா கேட்டார். ஸ்ரேயா காரின் எண்ணை கூறினார். ராகவேந்திரா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு தன் உதவியாளரை அழைத்தார். இந்த வண்டி எண்ணின் விவரங்களை தெரிந்து கொண்டு வா என்றார். சில நிமிடங்களுக்கு பிறகு உதவியாளர் வந்து, சார், இந்த கார் யுவராஜினுடையது என்றார். ராகவேந்திராவின் முகம் தீவிரமானது. ஸ்ரேயா, யார் அந்த யுவராஜ் என்று கேட்டாள். ராகவேந்திரா, அவனை உனக்கு தெரியாதா என்றார். ஸ்ரேயா இல்லை என்றாள். ராகவேந்திரா, அவன் இந்த நகரத்தின் மிக வெற்றிகரமான இளம் தொழிலதிபர்களில் ஒருவன். யுவராஜ் குடும்பத்தின் பெயரை நீ நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பாய். ஸ்ரேயாவின் முகம் மாறியது. என்ன? ராகவேந்திரா, அதே யுவராஜ் தான். நீ சாலையில். ஸ்ரேயா உடனே பேச்சை இடைமறித்து, இல்லை, அப்படி இருக்க முடியாது என்றாள். ராகவேந்திரா தலையசைத்தார். அப்படிதான் நடந்துள்ளது. ஸ்ரேயாவிற்கு திடீரென காலையில் நடந்த அனைத்தும் நினைவுக்கு வர தொடங்கின. உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ற தன் சொந்த வார்த்தைகளை நினைத்து அவள் வெட்கப்பட தொடங்கினாள். ஆனால் கதை இத்துடன் முடிந்து விடவில்லை. அதே மாலை வேளையில் ராகவேந்திராவிற்கு ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு வந்தது. நகரின் பழைய பகுதியில் வசிக்கும் ஒரு விதவை பெண்ணின் மகள் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தாள். சிகிச்சைக்கு பெருந்தொகை தேவைப்பட்டது. ராகவேந்திரா, நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன் என்றார். ஆனால் அதே சமயம் ஸ்ரேயாவின் மனதில் யுவராஜின் வார்த்தைகள் எதிரொலித்தன. இன்று உங்களுக்கு பணத்தை விட வேறு ஏதோ ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது. மறுநாள் ராகவேந்திராவும் ஸ்ரேயாவும் அந்த பெண்ணை சந்திக்க சென்றனர். அந்த பெண் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார். அவரது மகள் படுக்கையில் கிடந்தாள். விலையுயர்ந்த ஆடைகளாலும் பெரிய கார்களாலும் கூட தீர்க்க முடியாத துன்பங்களும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை ஸ்ரேயா முதன்முறையாக கண்டாள். அந்த பெண் அழுது கொண்டே, ஐயா, மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றார். ராகவேந்திரா உடனடியாக உதவுவதாக உறுதியளித்தார். ஆனால் அதே நேரத்தில் வெளியே ஒரு கார் வந்து நின்றது. ஸ்ரேயா ஜன்னல் வழியாக பார்த்தாள். அதே கருப்பு நிற கார். யுவராஜ் உள்ளே நுழைந்தான். ஸ்ரேயாவின் முகத்தில் பேரதிர்ச்சி நிலவியது. யுவராஜ் அந்த பெண்ணிடம், கவலைப்படாதீர்கள், மருத்துவமனையுடன் பேசிவிட்டேன். சிகிச்சையின் முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றான். ஸ்ரேயா வியப்புடன் கேட்டாள், நீங்கள்? யுவராஜ் அவளை பார்த்தான். சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்றாள். ஏனென்றால் நேற்று எனக்கு தெரிய வந்தது, இங்கு ஒரு சிறுமி சிகிச்சைக்காக காத்திருக்கிறாள் என்று. ஸ்ரேயா கேட்டால், உங்களுக்கு எப்படி தெரிந்தது? யுவராஜ் புன்னகைத்து, யாரும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை நானே நேரடியாக விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்றான். ஸ்ரேயா அமைதியானாள். ராகவேந்திரா யுவராஜுக்கு கை கொடுத்து, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றார். யுவராஜ், அந்த சிறுமி குணமாகி தன் கால்களால் நடந்து வரும்போதுதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்றான். ஸ்ரேயா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று வரை பெரிய கார் வைத்திருப்பவரே பெரிய மனிதர் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவளது கண்முன்னே ஒரு மனிதன் ஒரு முன்பின் தெரியாத சிறுமியின் சிகிச்சைக்காக தன் நேரத்தை ஒதுக்கி கொண்டு நின்றிருந்தான். யுவராஜ் அங்கிருந்து புறப்பட தொடங்கினான். ஸ்ரேயா முதன்முறையாக மெல்லிய குரலில் யுவராஜ் என்று அழைத்தாள். அவன் நின்றான். ஸ்ரேயா, நேற்று நான் பேசியதே என்று இழுத்தாள். யுவராஜ் புன்னகைத்து, மறந்துவிடுங்கள் என்றான். சில நேரங்களில் ஒரு மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறுதான் அவனுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஸ்ரேயா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அன்று முதன்முறையாக அவளது மனதில் யுவராஜ் மீது மிகுந்த மரியாதை பிறந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்தது. ஸ்ரேயா மருத்துவமனைக்கு சென்றாள். அந்த சிறுமி புன்னகையுடன் தன் தாயின் அருகில் அமர்ந்திருந்தாள். ஸ்ரேயாவிற்கு இந்த காட்சி முற்றிலும் புதிதாக இருந்தது. ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி
கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வாங்கும் எந்த ஒரு விலையுயர்ந்த பொருளை விடவும் மிக மேலானது என்பதை அவள் முதன்முறையாக புரிந்து கொண்டாள். யுவராஜும் அங்கே நின்றிருந்தான். ஸ்ரேயா அவனிடம் சென்று நன்றி என்றாள். யுவராஜ், எனக்கு நன்றி சொல்லாதீர்கள். உண்மையில் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் மற்ற யாருக்காவது உதவி செய்யுங்கள் என்றான். ஸ்ரேயா, நீங்கள் எப்போதும் இப்படித்தான் மக்களுக்கு உதவுவீர்களா என்று கேட்டாள். யுவராஜ், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்றான். ஸ்ரேயா, ஒருபோதும் இதை நீங்கள் விளம்பரப்படுத்தியதே இல்லையா என்று கேட்டாள். யுவராஜ் சிரித்துவிட்டு, புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு செய்யப்படும் உதவி என்பது உதவியாக குறைந்து பகட்டாகவே கூடிவிடுகிறது என்றான். ஸ்ரேயாவிடம் இதற்கு பதில் ஏதும் இல்லை. அன்றே அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அவள் தன் அலமாரியை திறந்து நீண்ட வரிசையில் இருந்த விலையுயர்ந்த ஆடைகளை பார்த்தாள். பிறகு ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக சில ஆடைகளை எடுத்து வைத்தாள். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அடுத்த வாரம் அவள் யுவராஜுடன் நகரில் உள்ள ஒரு அரசு பள்ளிக்கு சென்றாள். அங்கு படிக்கும் குழந்தைகளிடம் பாட புத்தகங்கள் இல்லை. ஸ்ரேயா முதன்முறையாக அவர்களுடன் தரையில் அமர்ந்து உணவு உண்டாள். ஒரு சிறுமி, அக்கா, இவ்வளவு அழகான ஆடை அணிந்து கொண்டு ஏன் எங்களோடு தரையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். ஸ்ரேயா புன்னகையுடன், ஏனென்றால் தரையில் உட்காருவதால் யாரும் தகுதியற்றவர்களாகி விட மாட்டார்கள் என்றாள். இதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த யுவராஜ் அவளை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. படிப்படியாக ஸ்ரேயாவுக்குள் இருந்த திமிர் மறைய தொடங்கியது. ஆனால் ஒரு நாள் அவளது தந்தை ராகவேந்திரா அவளிடம், மகளே, உன்னிடம் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் நல்லதுதான். ஆனால் இந்த உலகம் நல்ல மனிதர்களால் மட்டுமே நிறைந்தது அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். ஸ்ரேயா, என்னவாயிற்று அப்பா என்று கேட்டாள். ராகவேந்திரா தங்களுக்கு பழக்கமான தேவா குடும்ப சொத்து தொடர்பாக பிரச்சனை செய்வதாக கூறினார். தேவா ராகவேந்திராவின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மகன். அவன் ராகவேந்திராவின் சொத்தில் ஒரு பகுதியை தன் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். அவன் குடும்பத்தில் தொடர்ந்து தவறான புரிதல்களையும் குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அவன் ஸ்ரேயாவின் பெயரில் ஒரு போலி ஆவணத்தை தயாரித்தான். அந்த ஆவணத்தில் குடும்பத்தின் சில சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள ஸ்ரேயா மோசடி செய்ததாக காட்டப்பட்டிருந்தது. இது பற்றி அறிந்த ராகவேந்திராவால் தன் சொந்த மகளையே நம்ப முடியவில்லை. ராகவேந்திரா கோபமாக, ஸ்ரேயா, என்ன இது என்று கேட்டார். ஸ்ரேயா அழுது கொண்டே, அப்பா, நான் எதுவும் செய்யவில்லை என்றாள். தேவா உடனே, மாமா, ஆவணத்தில் இருப்பது ஸ்ரேயாவின் கையெழுத்துதான் என்றான். ராகவேந்திரா மனமுடைந்து தவித்தார். அதே நேரத்தில் யுவராஜ் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் முழு விவகாரத்தையும் கேட்டறிந்தான். பிறகு, ஸ்ரேயா குற்றவாளியாக இருந்தால் நான் அவளுக்கு ஆதரவாக நிற்க மாட்டேன். ஆனால் அவள் நிரபராதியாக இருந்தால் உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வருவேன் என்றான். ஸ்ரேயா அவனை பார்த்து, என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டாள். யுவராஜ், நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்பிக்கைக்கு ஆதாரம் தேவையில்லை, உண்மைக்கு தான் தேவை. அவன் ஆவணத்தை கூர்ந்து கவனித்தான். பிறகு அவனது பார்வை ஒரு தேதியின் மீது விழுந்தது. இந்த ஆவணம் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட நாளில் ஸ்ரேயா இந்த நகரத்திலேயே இல்லை. தேவா பதறி போனான். ஸ்ரேயா, அன்று நான் அந்த சிறுமியின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் என்றாள். யுவராஜ் மருத்துவமனை பதிவேடுகளையும் சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து வரச் செய்தான். ஆதாரங்கள் வெளிவந்தன. ஆவணத்தில் இடப்பட்ட கையெழுத்து போலியானது என்பது உறுதியானது. தேவாவின் பொய் வெளிவந்தது. ராகவேந்திராவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் தன் மகளிடம், என்னை மன்னித்து விடு மகளே, உன் மீது சந்தேகம் கொண்டு விட்டேன் என்றார். ஸ்ரேயா தந்தையை பிடித்து கொண்டாள். யுவராஜ் தூர நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ரேயா அவனிடம் சென்று, மீண்டும் எனக்கு உதவி செய்து விட்டீர்கள் என்றாள். யுவராஜ், இல்லை, இந்த முறை உங்கள் உண்மையை நீங்களே நிரூபித்துக் கொண்டீர்கள் என்றான். ஸ்ரேயா புன்னகைத்தாள். பிறகு மெதுவாக, நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்றாள். தாராளமாக. என்னை நீங்கள் இவ்வளவு எளிதாக எப்படி மன்னித்து விடுகிறீர்கள்? யுவராஜ் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, ஏனென்றால் உனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை நான் கண்கூடாக பார்த்தேன் என்றான். ஸ்ரேயாவின் கண்கள் குளமாகின. ஆனால் யுவராஜின் மனதில் இப்போது வேறொரு உணர்வும் இருந்தது. அவன் ஸ்ரேயாவை விரும்ப தொடங்கியிருந்தான். ஒரு மாலை வேளையில் யுவராஜ் ஸ்ரேயாவை நகரின் அருகே உள்ள அன்னதான சேவை மையத்திற்கு அழைத்து சென்றான். அங்கு நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு வந்தது.
ஸ்ரேயாவும் மற்றவர்களுடன் இணைந்து நின்று உணவு பரிமாற தொடங்கினாள். யுவராஜ், இன்று உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். ஸ்ரேயா, என்ன என்று கேட்டாள். யுவராஜ் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, நான் பிறவிலேயே பணக்காரன் அல்ல என்றான். ஸ்ரேயா அவனை பார்த்து, என்ன சொல்கிறீர்கள் என்றாள். தான் மிக சிறிய வயதாக இருந்தபோதே தந்தை இறந்து விட்டதாக யுவராஜ் கூறினான். அவனது தாய் பல வருடங்கள் கடுமையாக போராடித்தான் அவனை படிக்க வைத்திருந்தார். ஒரு காலத்தில் அவர்களது வீட்டில் உணவு உண்பதற்கு கூட பணம் இல்லாத நிலை இருந்தது. நான் வறுமையை அனுபவித்திருக்கிறேன் என்றான் யுவராஜ். அதனால்தான் எப்போதெல்லாம் ஒரு ஏழையை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு தோன்றும், ஒரு காலத்தில் எனக்கு எது தேவையாக இருந்ததோ அதுதான் அவர்களுக்கும் தேவைப்படுகிறது என்று. அதுதான் ஒரு வாய்ப்பு. ஸ்ரேயாவின் கண்கள் கலங்கின. இதை பற்றி நீங்கள் என்னிடம் முன்னரே ஏன் சொல்லவில்லை என்று கேட்டாள். யுவராஜ், ஏனென்றால் மக்கள் என் கதையை கேட்டு என் மீது பரிதாபப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்றான். ஸ்ரேயா, நான் உங்களை முதலில் பார்த்தபோது உங்கள் காரை வைத்து மட்டுமே எடை போட்டேன் என்றாள். யுவராஜ் புன்னகைத்து, நான் உங்களை முதலில் உங்கள் தவறால் பார்க்கவில்லை, உங்கள் கண்களில் மறைந்திருந்த குற்ற உணர்வால் தான் உங்களை புரிந்து கொண்டேன் என்றான். ஸ்ரேயாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. இருவருக்கும் இடையே மெல்ல மெல்ல ஒரு ஆழமான பந்தம் உருவாக தொடங்கியது. ஆனால் அப்போது ஸ்ரேயாவின் வாழ்க்கையில் மற்றொரு பேரிடி தாக்கியது. ஓர் இரவு ராகவேந்திராவுக்கு திடீரென நெஞ்சில் கடும் வலி ஏற்பட்டது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஸ்ரேயா பீதியடைந்தாள். அவள் மருத்துவமனைக்கு வெளியே அழுது கொண்டிருந்தாள். யுவராஜ் அவள் அருகில் வந்தான். பயப்படாதீர்கள் என்றான். ஸ்ரேயா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள். யுவராஜ், நான் இருக்கிறேன் அல்லவா என்றான். சிறிது நேரம் கழித்து மருத்துவர்கள் வெளியே வந்தனர். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினர். ஸ்ரேயா, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கிறேன் என்றாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்கு மற்றொரு நகரத்திலிருந்து சிறப்பு மருத்துவரை வரவழைக்க வேண்டும் என்று மருத்துவர் தெரிவித்தார். யுவராஜ் உடனே மருத்துவரிடம் பேசினான். அடுத்த சில மணி நேரங்களிலேயே சிறப்பு மருத்துவர் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். அறுவை சிகிச்சை தொடங்கியது. ஸ்ரேயா இடைவிடாது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். பல மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர்கள் வெளியே வந்தனர். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. இனி பயப்பட தேவையில்லை என்றனர். ஸ்ரேயாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் யுவராஜை பார்த்தாள். மீண்டும் எனக்கு உதவி செய்துவிட்டீர்கள் என்றாள். யுவராஜ், உங்கள் தந்தை எனக்கு வெறும் உங்கள் தந்தை மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட என்றான். சில நாட்களுக்கு பிறகு ராகவேந்திராவின் உடல்நிலை சீரானது. அவர் யுவராஜை தன் அருகே அழைத்தார். மகனே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார். யுவராஜ், சொல்லுங்கள் ஐயா என்றான். ராகவேந்திரா, நான் ஸ்ரேயாவை எப்போதுமே பண உலகத்தில் தான் வளர்த்தேன். ஆனால் நீ அவளுக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ கற்றுக் கொடுத்துள்ளாய் என்றார். யுவராஜ் புன்னகைத்தான். ராகவேந்திரா அவனது கைகளை பிடித்து கொண்டு, உனக்கு சம்மதம் என்றால் என் மகளின் கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். யுவராஜ் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். ஆனால் ஸ்ரேயாவை இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். ராகவேந்திரா புன்னகைத்தார். அங்கே வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஸ்ரேயா இந்த உரையாடலை கேட்டுவிட்டாள். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. எந்த ஒரு கட்டாயத்திற்காகவோ அல்லது செல்வத்திற்காகவோ அல்லாமல் தன்னிடம் ஏற்பட்ட நற்குண மாற்றத்திற்காகவே யுவராஜ் தன்னை விரும்புகிறான் என்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். இரவு நேரத்தில் ஸ்ரேயா யுவராஜுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்தாள். யுவராஜ், சொல்லுங்கள் என்றான். ஸ்ரேயா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றாள். யுவராஜ், தாராளமாக கேளுங்கள் என்றான். அன்று சாலையில் நம் கார்கள் மோதிக்கொள்ளாமல் இருந்திருந்தால்? யுவராஜ் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு புன்னகையுடன் கூறினான். ஒருவேளை என் வாழ்க்கையின் மிக அழகான சந்திப்பை நான் தவற விட்டிருப்பேன் என்றான். ஸ்ரேயாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ராகவேந்திராவின் உடல்நிலை முழுமையாக குணமடைந்த பிறகு வீட்டில் ஒரு சிறிய விழாவிற்கு ஏற்பாடு செய்தார். குடும்பத்தின் மிக நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் அங்கு வந்திருந்தனர். ஸ்ரேயா எளிமையான அதே சமயம் மிக அழகான ஆடையை அணிந்து வந்தாள். யுவராஜும் அங்கு வந்து சேர்ந்தான். ராகவேந்திரா அனைவர் முன்னிலையிலும், இன்று நான் என் மகளுக்காக எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை. அவளது வாழ்க்கை துணையை அவளே தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவளுக்கு வழங்குகிறேன் என்றார்.
பிறகு அவர் ஸ்ரேயாவை பார்த்து, மகளே, முடிவு உன்னுடையது என்றார். ஸ்ரேயா மெதுவாக யுவராஜின் அருகே சென்றாள். அவள் கூறினாள், சில மாதங்களுக்கு முன்பு நான் உங்களிடம் உங்கள் தகுதி என்னவென்று கேட்டிருந்தேன். யுவராஜ் புன்னகைத்து, எனக்கு நினைவிருக்கிறது என்றான். ஸ்ரேயா கூறினாள், அன்று பணம், கார், உடைகள் மற்றும் பெரிய அந்தஸ்து தான் தகுதி என்று நான் நினைத்திருந்தேன். அவள் சில நொடிகள் நிறுத்தினாள். ஆனால் தன்னை விட எளியவர்களிடம் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதில்தான் அவனது உண்மையான தகுதியே அடங்கியிருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என்றாள். யுவராஜின் கண்களில் உணர்ச்சிகள் பொங்கின. ஸ்ரேயா, நான் செய்த மிக மோசமான தவறுக்கு பிறகும் நீங்கள் என்னை அவமானப்படுத்தவில்லை. என்னை மாற்றிக்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பளித்தீர்கள். இந்த உலகமே என்னை சந்தேகித்த போது நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர முயன்றீர்கள். என் தந்தை உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்த போது எந்தவித சுயநலமும் இன்றி அவருடன் நின்றீர்கள். பிறகு அவள் புன்னகையுடன், எனவே இன்று யாராவது என்னிடம் உண்மையான சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் நான் உங்கள் பெயரை தான் சொல்வேன் என்றாள். யுவராஜ் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய மோதிரத்தை எடுத்தான். அவன் ஸ்ரேயாவின் முன்னால் மண்டியிட்டான். ஸ்ரேயா, உன் குடும்பத்தின் செல்வத்திற்காக நான் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. தன் தவறை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ள துணிந்த அந்த பெண்ணையே நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றான். ஸ்ரேயாவின் கண்கள் குளமாகின. யுவராஜ், என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இணைந்து பயணிப்பாயா என்று கேட்டான். ஸ்ரேயா புன்னகையுடன் ஆம் என்றாள். யுவராஜ் அவளது விரலில் மோதிரத்தை அணிவித்தான். ராகவேந்திராவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர், இன்றுதான் என் மகள் உண்மையில் பெரியவளாகிவிட்டாள் என்பதை உணர்கிறேன் என்றார். சில மாதங்களுக்கு பிறகு யுவராஜ் மற்றும் ஸ்ரேயாவின் திருமணம் மிக எளிய முறையில் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு ஸ்ரேயா தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டாள். ஏழை குழந்தைகளின் கல்விக்காக ஒரு சிறிய கல்வி கூடத்தை தொடங்கினாள். மருத்துவமனைகளில் ஏழை நோயாளிகளுக்கு உதவ தொடங்கினாள். அவள் இப்போது எந்த ஒரு மனிதனையும் அவனது ஆடைகள், கார் அல்லது பொருளாதார நிலையை வைத்து எடை போடுவதில்லை. ஒரு நாள் அதே ஸ்ரேயா தன் பழைய காரில் யுவராஜை முதலில் சந்தித்த அதே சாலை வழியாக சென்று கொண்டிருந்தாள். அவள் காரை நிறுத்தினாள். சிறிது நேரம் அந்த சாலையையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். யுவராஜ், என்னவாயிற்று என்று கேட்டான். ஸ்ரேயா புன்னகைத்து, இங்குதான் நான் உங்களிடம் உங்கள் தகுதி என்னவென்று கேட்டேன் என்றாள். யுவராஜ் புன்னகையுடன், இன்று என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டான். ஸ்ரேயா அவனது கைகளை பிடித்து கொண்டு, அன்று சாலையில் நம் கார்கள் மோதி கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையில் அங்கு மோதியது எனது தலைக்கணம். நீங்கள்தான் எனக்கு எனது உண்மையான அடையாளத்தை உணர்த்தினீர்கள் என்றாள். யுவராஜ் சிரித்து கொண்டே, அப்படியானால் அந்த விபத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றான். ஸ்ரேயாவும் புன்னகைத்து, ஆம், ஏனென்றால் அந்த ஒரு விபத்து தான் என் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியது என்றாள். இருவரும் முன்னோக்கி சென்றனர். ஒருவேளை வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் போல. நண்பர்களே, சில நேரங்களில் ஒரு சிறிய சம்பவம் எந்த ஒரு பெரிய புத்தகமும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. ஒரு மனிதனின் உண்மையான தகுதி அவனது ஆடைகளிலோ அல்லது செல்வத்திலோ இல்லை, மாறாக அவனது நடத்தை மற்றும் மனிதநேயத்தில் தான் வெளிப்படுகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.